தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி, இந்த திருவிழாவின் சிறப்பம்சங்கள் என்ன? எத்தனை நாட்கள் இந்த திருவிழா தொடங்கி நடைபெற இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா தற்பொழுது கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வருகிற 2ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தசரா திருவிழா பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் கர்நாடக மாநிலம் மைசூருக்கு அடுத்தபடியாக இங்குதான் தசரா திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடனாக பல்வேறு வேடங்களில் இருந்து அம்மனை வழிபடுவார்கள். இந்த ஆண்டிற்கான தசரா திருவிழா இன்று வெகு விமர்சையாக தொடங்கியிருக்கிறது. அதாவது நேற்று இரவு 9 மணிக்கு அம்மனுக்கு காப்பு கட்டப்பட்டது. இன்று அதிகாலை 2 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து அதிகாலை 3 மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட யானையில் கொடிப்பட்டம் மேலதாளங்கள் மூலம் ஊர்வலமாக வந்து சரியாக 5 மணிக்கு கொடிப்பட்டமானது யானை மீது கொண்டு வரப்பட்டு கோவிலில் சேர்ந்தது. பின்னர் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகமானது நடைபெற்றது. முதல் முறையாக பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று பிரம்ம முகூர்த்த நேரமான காலை 5:36 மணிக்கு கோவில் வளாகத்தில் உள்ள செப்பு கொடிமரத்தில் கோலாகலமாக அந்த கொடியேற்றப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் காளி, ஜெய் காளி, ஓம் சக்தி, பராசக்தி என்ற பக்தியில் கோஷமிட்டனர். அந்த நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்த தசரா குழுவினர் மற்றும் பக்தர்கள் விரதம் இருப்பதற்கான மாலை அணிந்து கையில் காப்பு கட்டிக் கொண்டனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த தசரா குழுவினர் மொத்தமாக தற்போது தங்கள் சொந்த ஊர்களுக்கு காப்புகளை வாங்கி சென்று வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த திருவிழா தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்த 10 நாட்களும் சொந்த ஊர்களில் கூடாரம் அமைத்து ஒரு விரதம் இருந்து காளி, அம்மன், முருகன், விநாயகர், அனுமன், குரங்கு, குரவன் குரத்தி போன்ற பல்வேறு விரதுகளை கொண்டு ஊர் ஊராக சென்று மேலதாளங்கள் முழங்க காணிக்கை பிரிப்பார்கள். பிரிக்கும் காணிக்கையை கடைசி நாளில் கோவிலில் செலுத்துவார்கள். விழா நாட்கள் தினமும் இரவில் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் 10ஆம் திருநாளான அக்டோபர் 2ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு குலசேகரப்பட்டினம் சிதம்பரேஸ்வரர் கடற்கரையில் நடைபெற இருக்கிறது. அன்றைய தினம் 15 லட்சத்திற்கு அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடு நடவடிக்கைகளை மாவட்ட காவல்துறையானது செஞ்சிருக்கிறது. குறிப்பாக தசரா திருவிழா நாட்களில் 4000 போலீசார் பாதுகாப்புகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மேலும் பக்தர்களின் வசதிக்காக கூடுதலாக 200 பேருந்துகள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, திருச்செந்தூர், நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்கேற்ப குடிநீர், கழிப்பிட வசதிகள், வாகன நிறுத்துமிடம் என அனைத்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வெகு விமர்சையாக இந்த ஆண்டிற்கான தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தற்போது பக்தர்கள் ஏராளமானோர் அம்பாளை மனதார வணங்கி வழிபட்டு வருகின்றனர். குலசேகரப்பட்டினம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே தற்போது பக்தர்களின் கூட்டம் மலைமொழி காணப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பவானி. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.